தீபாவளி ஸ்பெஷல் பூந்தி லட்டு வாங்க செய்யலாம். பூந்தி லட்டு பண்ண 1/4 கிலோ கடலை மாவு எடுத்து வச்சுருக்குங்க. பருப்பு நான் நல்லா வாங்கி காய வச்சு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. இது மாவில் பலகாரம் செய்யும் போது சூப்பராக வருங்க. ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். ஒரு விஸ்கு வச்சு மாவை நல்லா கலந்து விட்டுடலாங்க. மாவை இது போல் நல்லா கலந்து விட்டதும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மாவை கரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கட்டிப்படாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கலாங்க. இது போல் கரைச்சதும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கலாங்க. மாவை நல்லா கரைச்சி விட்டாச்சுங்க. நமக்கு மாவு இந்த பதத்தில் தான் இருக்கணுங்க. நான் இப்போ கரண்டியில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நமக்கு பூந்தி போடுறதுக்கு மாவு இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணுங்க. நமக்கு தோசை மாவு பதத்தில் எடுத்தாச்சுங்க. எண்ணெய் சுடு பண்ணிக்கலாம். பூந்தி போடுறதுக்கு இது போல் கரண்டி விற்கிதுங்க. இப்போ பூந்தி போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. ஒரு கரண்டி மாவு எடுத்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். பூந்தி இது போல் தேய்ச்சி விட்டாச்சுங்க. இப்போ ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். பூந்தி ரொம்ப முறுமுறுன்னு வேகக்கூடாதுங்க. இது போல் ஒரு வாட்டி கலந்து விட்டதும் இப்போ எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாங்க. நம்ம கலந்து வச்ச மாவு ஃபுல்லாமே பூந்தி போட்டு எடுத்தாச்சுங்க. இப்போ பாருங்கள், முத்து முத்தாக பூந்தி சூப்பராக வந்திருக்கு. செஞ்சு வச்சுருக்க பூந்தியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாங்க. நம்ம செஞ்சு வச்ச பூந்தி மொத்தமே மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்தாச்சுங்க. இது போல் பல்ஸ் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஜீரா காய்ச்சிக்கலாங்க. கடலை மாவு எடுத்த அதே கப்பால் 1 கப் சர்க்கரை எடுத்துருக்கேங்க. இப்போ அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். சர்க்கரை கரைஞ்சி ஒரு கம்பி பதம் வரணுங்க. அது வரை சர்க்கரை கொதிக்கட்டும். சர்க்கரை நல்லா கொதிச்சாச்சுங்க. இப்போ கம்பி பதம் செக் பண்ணிக்கலாம். இது போல் ஒரு கம்பி பதம் வந்ததும் அரைச்சி வச்சுருக்க பூந்தியை சேர்த்துக்கலாம். சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுலாங்க. நல்லா இது போல் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பூந்தி நல்லா ஜீரா உறிஞ்சிருச்சிங்க. இது போல் கலந்து விட்டதும் ஒரு 10 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. தட்டு போட்டு மூடி பூந்தி 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போது ஒரு தாளிப்பு கரண்டியில் 3 டீஸ்பூன் நெய் சேர்த்து முந்திரி திராட்சை வறுத்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்து இப்போ கலந்து விட்டுடலாம். நல்லா சேர்த்து கலந்து விட்டாச்சுங்க. இது போல் கலந்து விட்டதும் இப்போ லட்டு பிடிச்சிக்கலாம். நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் லட்டு பிடிச்சிக்கலாங்க. நமக்கு சூப்பராக லட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம இருக்க பூந்தியுமே இது போல் லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாங்க. வீட்டு சமையலில் சூப்பரான பூந்தி லட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இது போல் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் ஆன் பண்ணுங்கள்.